நான் எனக்கு என்ன படிக்கணும் பிள்ளை? மறந்துருச்சுன்னா நாங்க இன்னைக்கு 11வது பாடம் தானே படிக்கணும். 11வது பாடம் என்னன்னு பாருங்க. புக்குள்ள பாருங்க கொஞ்சம். 11வது பாடம் என்ன? எல்லாரும் கையில புக் இருக்கா? ரைட். நாங்க இன்னைக்கு பாப்போம்னா சொல்ல மாட்டீங்க நீங்க எப்படியும். இந்த இனப்பெருக்கம் சார்ந்த சுகாதாரத்தை பேணும் தான் நாங்க படிக்க வேண்டிய பாடம் இன்னைக்கு. இனப்பெருக்கம் சார்ந்த சுகாதாரத்தை பேணும். ரைட். முதலாவது இனப்பெருக்கம்னா என்னன்னு பார்ப்போம். இனப்பெருக்கம் அப்படின்னா ஓர் அங்கி, சரியா, ஓர் அங்கி தன்னை ஒத்த, சரியா, ஒரு அங்கி வந்து தன்னை ஒத்த அப்படின்னு சொன்னா தன்னை மாதிரியே ஒரு இன்னொரு அங்கிய, இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய செயற்பாடு தான் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இனப்பெருக்கம்னா என்ன? ஒரு அங்கி தன்னை ஒத்த இன்னொரு அங்கிய உருவாக்கக்கூடிய செயற்பாடு தான் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப இதுல இந்த இனப்பெருக்கம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மனிதன் மட்டும் இல்ல, மனிதன் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே இந்த இனப்பெருக்க செயற்பாட்டுல ஈடுபட்டு தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே, எல்லா அங்கிகளுமே இனப்பெருக்க செயற்பாட்டில் ஈடுபட்டு தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? அப்ப பாத்தீங்கன்னா மரம், செடி, கொடி, எப்படி பார்ப்போம், தாவரங்கள், விலங்குகள், இது எல்லாமே உலகத்துல நாங்க 2 வகையத்துல பிரிக்கலாம். இருக்க உயிரினங்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு தாவர வகை, தாவரங்கள், அடுத்து விலங்குகள். இப்ப மனிதனும் இந்த விலங்கு குலத்தை சேர போறான். சரியா? மனிதனும் விலங்குலத்தை சேர போறான். அப்ப இந்த இனப்பெருக்கம் அப்படின்றதுன்னா ஒரு அங்கி தன்னை ஒத்த இன்னொரு அங்கியை உருவாக்குறது. அப்ப அதைத்தான் இது செய்யுது. சரியா? ஒரு மாமரத்துல இருக்க ஒரு விதை எடுத்து போட்டா இன்னொரு மாமரம் உருவாகும். அதே போல ஒரு மாமரம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு மாடா இருக்கலாம், யானையா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், கோழியா இருக்கலாம். தங்களுடைய உயிரணுக்களை வந்து செலுத்தி தங்களை போலவே இன்னொரு அங்கிய உருவாக்குறது தான் இந்த இனப்பெருக்கம். அதே மாதிரி மனிதரும் அதுக்கு விதிவிலக்கல. மனிதர்களும் அப்படித்தான். சரியா? தங்களுடைய உயிரணுக்கள் மூலமாக தங்களை ஒத்த ஒரு சந்ததியை, தங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு சந்ததியை உருவாக்குறாங்க. அதுதான் இனப்பெருக்கம். சரியா? இதை பாத்தீங்கன்னா இந்த இனப்பெருக்கத்துல மனித இனம் வந்து ஆண் அதாவது மனிதர்களுடைய இனப்பெருக்க தொகுதி, மனிதனுடைய இனப்பெருக்க தொகுதி 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு.
ஆண் இனப்பெருக்க தொகுதி, பெண் இனப்பெருக்க தொகுதின்னு சொல்லி ரெண்டா அது பிரிக்கப்பட்டிருக்கு. ஆண் இனப்பெருக்க தொகுதி, பெண் இனப்பெருக்க தொகுதி. இந்த இனப்பெருக்க தொகுதி ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, அதை கொஞ்சம் நோட் பண்ணீங்க. Yes, sir. சரியா எழுதிட்டீங்களா? Yes, sir. Okay, sir. இந்த பாருங்க, ஆண் இனப்பெருக்க தொகுதி. ஆண் இனப்பெருக்க தொகுதியினுடைய குறுக்கு வெட்டு முகம் தான் இங்க காட்டப்பட்டிருக்கு. இதுல விதை, விதைப்பை, விதைப்பை, அப்பாற்செலுத்தி, ஆண்குறி, முன்னிற்கும் சுரப்பி, இப்படி ஆன உறுப்புகள் இருக்கு. சரியா? உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா அப்படியே இது கொஞ்சம் தெளிவா இருக்கும். புக்ல உள்ள போட்டோ தான் ஸ்கேன் பண்ணி போட்டு இது கொஞ்சம் கிளியர் இல்ல. அப்ப இந்த விதையினுடைய தொழிற்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, விந்துவை உற்பத்தி செய்யறது. விதை என்னன்னா விந்து அணுக்கள் உற்பத்தி செய்யறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கட்டிலமை பருவத்தை அடைந்த ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் 13 வயசு 14 வயது வரும் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அவர்களுக்கு விந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அவர்களோட உடம்புல விந்து உடம்புல அவங்களுடைய விதைப்பையில விந்து உற்பத்தி ஆகிடும். சரியா? அதாவது பிள்ளைகள் பெண்கள் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க தானே, அது பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு அந்த 12 13 வயசுக்கு இடையில தான் பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, பூப்படைவாங்க. என்ன, அதே மாதிரி ஆண்களுக்கும் அந்த ஏஜ்ல 12 13 வயசுக்குள்ள அவர்களுக்கும் இந்த விதைப்பையில விந்து உற்பத்தி ஆகும். சரியா? அப்ப 13 வயசு கடந்த ஒரு ஆண் தன்னுடைய அங்கியை உருவாக்குறதுக்கு தகுதியானவராக இருப்பாரு. சரியா? தன்னுடைய அங்கின்னு சொன்னா தன்னை மாதிரி தன்னை ஒத்த ஒரு அங்கியை உருவாக்குறதுக்கு அவர் தகுதியானவராக இருப்பாருன்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப இந்த விதைப்பையில தான் இந்த விந்து உற்பத்தி நடைபெறுது. அடுத்து இந்த விதைப்பையை பாத்தீங்கன்னா, விதைப்பைன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி, விதையில தான் விந்து உற்பத்தி நடைபெறுது. விதைப்பை என்னன்னு பாத்தீங்கன்னா, விதையை உடலுக்கு வெளியே வைத்திருத்தல். ஏன்னா எங்களுடைய உடல் உடலின் சூடு வெப்பநிலை கூட, உடல்ல வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு வெளியில இந்த விதைய வைத்திருக்கிறதுக்கு தான், சரியான தட்ப வெப்பநிலையில இந்த விதைய வைத்திருக்கிறது தான் இந்த விதைப்பை உடலுக்கு வெளியில இருக்குது. சரி, அடுத்து அப்பால் செலுத்திய பாத்தீங்கன்னா, விந்தணுக்களை விதைகள்ல இருந்து விதை மேத்தினுக்கு கொண்டு செல்ல. இந்த அப்பால் செலுத்துக்கு வேலை என்னது? விந்தணுக்கள், விதைகள் இருக்க விந்தணுக்களை என்ன செய்யுது? அப்படியே விதை மேத்தினுக்கு கொண்டு செல்லுது. சரியா?
அடுத்து ஆண்குறி. இந்த ஆண்குறியீட்டு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண் இனப்பெருக்க தொகுதியினுள் சுக்கில பாய்மத்தினை உட்செலுத்தல். ஆண்குறியீட்டு வேலை என்னது? ஆண் இனப்பெருக்க தொகுதியில சுக்கில பாய்மத்தினை உட்செலுத்துறது தான் இந்த ஆண்குறியினுடைய வேலையாக இருக்கு. பெண் இனப்பெருக்க தொகுதியில சுக்கில பாய்மத்தை செலுத்து. இந்த விந்து அணுக்கள் தான் சுக்கில பாய்மம்னு சொல்றாங்க. பெண் இனப்பெருக்க தொகுதியில இந்த விந்து அணுக்களை, இந்த சுக்கில பாய்மத்தை உட்செலுத்துறது தான் ஆண்குறியினுடைய வேலையாக இருக்கு. அடுத்து முன்னிற்கும் சுரப்பி என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, விந்துக்களினுடைய போசனைக்கும் அவை நீந்தி செல்வதற்கும் அது உதவக்கூடியதா இருக்கும். விந்துடைய போசனைக்கும் நல்ல ஆரோக்கியமான விந்துகள் தான் பிள்ளைகள் நீந்தி போய் பெண்ணுடைய சூலகம் பலோபியன் குழாயில போயிட்டு அந்த மாதவிடாய் சக்கரம் முடிஞ்ச பிறகு இந்த கருமுட்டை வெளியில வந்து அந்த கருமுட்டையை உடைச்சிட்டு போயிட்டு அது உள்ளுக்கு சேர்றது வந்து லட்சத்துல ஒரு உயிரணு தான். சரியா? இது எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? No, sir. ரைட், ஓகே ஓகே. இந்த யாரும் எழுதுன சொன்ன மாதிரி இருந்துச்சு, எல்லாம் கேட்டேன். இந்த எழுதி அவர்களுக்கு எழுத இயலாது, கேட்டேன். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? இல்ல சார். எழுதிட்டீங்களா? சார். சார் எழுதி போட்டோவும் வந்துட்டேன் சார்.
சரியா? ஓகே சார். அடுத்து பாருங்க, இதான் பெண்ணினுடைய இனப்பெருக்க தொகுதி. ஓகே சார். ரைட், ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சூலகம் இருக்கு, பலோபியன் குழாய் இருக்கு, கர்ப்பப்பை இருக்கு, யோனி இருக்கு. சரியா? அப்ப இந்த சூலகம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இந்த சூலகம் வந்து சூல உற்பத்தி செய்தல், ஹோமோன் சுரத்தல், இது ரெண்டுமே சூலகத்தினுடைய வேலை. சூல உற்பத்தி செய்யறதும் ஹோமோனை சுரக்க வைக்கிறதும். பலோபியன் குழாய்க்கு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சூல் கருப்பை வரை கொண்டு செல்லுது. அந்த சூளை கர்ப்பப்பை வரைக்கும் கொண்டு போறது இந்த பலோபியன் குழாய்க்கு வேலையாக இருக்கும். அடுத்து கர்ப்பப்பைய பாத்தீங்கன்னா, முளையத்தினை முழு வளர்ச்சி காலமும் போஷணை வழங்குதலும் பாதுகாத்தல். இந்த முளையத்திற்கு முழு வளர்ச்சி காலமும் தேவையான போஷணைய வழங்குறதும் அந்த முளையத்தை பாதுகாக்கிறதும் யாருட்டு வேலை? கர்ப்பப்பைட்டு வேலை. அடுத்து யோனி, பூரண முளைய விருத்தியின் பின் குழந்தை பிரசவித்தல், சுக்கில பாய்மத்தை பெறுதல். அப்ப யோனிக்கு 2 வேலை இருக்கு. ஆண் குழியிலிருந்து சுக்கில பாயத்தை பெற்றுக்கொள்வதும் யோனி தான். அதே மாதிரி குழந்தை தன்னுடைய பூரண வளர்ச்சியை பெற்ற பிறகு அந்த குழந்தைய பிரசவிக்கிறதும் இந்த யோனி மூலமாகத்தான். சரியா? எழுதிக்கொள்ளும். எழுதிட்டா சொல்லுங்க. எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். நோ சார்.
எழுதிட்டீங்களா? ஆன் சார். எழுதியாச்சு சார். எல்லாரும் சரியா? எல்லாரும் சரியா? ஓகே சார். பாத்துறேன். ரைட். இந்த கருக்கட்டல் எப்படி நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா, சூலகம் வந்து அந்த குழாய்க்குள்ளுக்க என்ன செய்யும்? சூளை வெளிவிடுறது தான் இந்த சூலகத்துட்டு வேலை. சரியா? ரைட். பாருங்க, சூல் அப்படிங்கிறது வந்து குழந்தை ஒன்று கருக்கட்டுவதற்கு அவசியமான தாயின் காலமாகும். சூழ்னா என்ன? ஒரு குழந்தை கருக்கட்டணும்னு சொன்னா தாயிலிருந்து வரக்கூடிய ஒரு அவசியமான களம் தான் இந்த சூல். சரியா? சூழிடல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியாதவாறு நிகழும் செயற்பாடு, எங்களுக்கு தெரியாத மாதிரி நடைபெறக்கூடிய செயற்பாடுகள் தான் சூழிடல். அப்ப நாங்க வந்து எங்களுக்கு கண்ணுக்கு பார்க்க விளங்காது, அதான் நடக்கும். சரியா? அதான் சூழிடல். அடுத்து மாதவிடாய் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கருக்கட்ட நிகழாவிடத்து கருக்கட்டல் ஏற்படலன்னு சொன்னா சூழிடலின் பின் சுமார் 14 நாட்களின் பின்னர். அப்ப இந்த சூழிடலுக்கு பிறகு சரியா 14 நாளைக்கு பிறகு கர்ப்பப்பையில் உட்சுவர் இழையங்கள் சிதைவடைந்து யோனி வழியாக குருதியோடு வெளியேறும். அப்ப இந்த என்ன நடக்கும்? கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் களங்கள் இதெல்லாமே உடைஞ்சு யோனி வடிவுல யோனியால அப்படியே வெளியேறுது, இரத்தத்தின் மூலமாக வெளியேறதாக சொல்லப்படுது. சரியா? இந்த குருதி பெருக்கு வந்து சரியா 2 தொடக்கம் 6 நாட்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு 2 நாள்ல இதாயிரும், ஒரு சிலருக்கு 6 நாள்ல ஒப்பாகும். சரியா? எழுதி கொள்ளுங்க.
எழுதிட்டா சொல்லுங்க. எழுதிட்டேன் சார். இல்ல சார், முடியல சார். நோ சார். ஓகே சார். சரி, கடைசி எல்லாம் சார். சரியா? கடைசி. நோ சார். நோ. சரி, எல்லாம் எழுதிட்டீங்களா? நோ சார். எழுதிட்டா சொல்லுங்க. சரி சார். விலங்குல பிள்ளாம பேசுங்க. முடியல சார் இன்னும். சரியா? இது கடைசி லைன் சார். அடுத்து பாருங்க, இனப்பெருக்கம் சார்ந்த சுகாதாரத்தை ஒருவர் தனது இனத்தை பெருக்குவதற்கு தேவையான உடல் ஆரோக்கியம், சிறந்த உளநிலை, சமூக நிலை போன்றவை சிறப்பாக பயன்படுவது இனப்பெருக்க சுகாதாரம். இனப்பெருக்க சுகாதாரம் என்ன சொல்றாங்க? ஒருவர் தனது இனத்தை பெருக்கிக் கொள்றதுக்காக தேவையான உடல் ஆரோக்கியம் இருக்கணும், அவருக்கு உள ஆரோக்கியம் இருக்கணும், இதுகளால சிறப்பாக பேணுவது இனப்பெருக்க சுகாதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இனப்பெருக்கம் சார்ந்த சுகாதாரத்துல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களை பார்த்தீங்கன்னா, பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தலுக்கு ஆளாகுது. நம்ம பாலியல் துஷ்பிரயோகம், சின்ன பிள்ளைகள் துஷ்பிரயோகம் பண்றது, அதே மாதிரி துன்புறுத்தலுக்கு ஆளாகிறது. கட்டிலமை பருவத்தில் கர்ப்பம் தரித்தல். அப்ப கட்டிலமை பருவத்துல பேபி கிடைக்க இருக்கிறது. எதிர்பாராத விதமாக கருத்தரித்தல். அப்ப அவங்க பிளானே பண்ணிருக்க மாட்டாங்க, கருத்தரிச்சிருவாங்க. அது பாலியல் நோய்கள். அப்ப தேவையில்லாம இந்த பாலியல் தொடர்பு வச்சுக்கிட்டா பாலியல் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இதை எழுதி கொள்ளுங்க.
எழுதியாச்சு சார். நோ சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? நோ சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? நோ சார். நோ சார். எஸ் சார். அதை எழுதிட்டீங்களா? இல்ல சார். எஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. நான் ஜெரோண்ட் அம்மா கதைக்கிறேன் சார். ஓ ஓ அவரு நீங்க படிப்பிக்கிறீங்க ஒன்றுமே எழுதையில உங்களோட இது செய்யிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கிறாரு. அதானேம்மா, அது எனக்கு எப்படியம்மா நான் பார்க்க கஷ்டமேம்மா. அதான் அந்த ஒன்று நீங்க கொடுக்குற கேள்வி கூட ஒன்றுமே எழுதல சார். அதானேம்மா, இப்போ நோட்ஸ் எழுதி படிச்சாதான் விளங்கு. ஷோர்ட்டா தானே எனக்கு நோட்ஸ், இதை லேசா பார்த்துட்டு போறப்ப விளங்கும் என்ன விஷயம். நீங்க படிப்பிச்ச ஒன்றையுமே அவன் கவனத்துல எடுக்கையில கொப்பியே திறக்கையில நீங்க கதைக்கிறீங்க, இங்க விளையாட்டு நடக்குது பாக்க. ஆஹா, ஒரு கொஞ்சம் இது செய்து விடுங்க சார். சரியம்மா, நான் கேள்விகள் கொஞ்சம் கொடுக்குறேன். கொஞ்சம் பேசுங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் இதான் சார் நடக்குது. என்னம்மா பேர் சொன்னீங்க? ஜெரோன். ஜெரோன் ஜெரோன். சரியம்மா, சரி சரி, ஓகேம்மா. எழுதிட்டேன் சார். சார் எழுதியாச்சு சார். ரைட், ஓகே. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஜெரோன் எழுதிட்டீங்களா? ஜெரோன் எழுதிட்டீங்களா? ஜெரோன் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எனக்கு அடுத்த கிழமை கிளாஸுக்கு நோட்ஸ் எல்லாம் எழுதி எனக்கு கொஞ்சம் போட்டோ அனுப்புங்க. சரியா ஜெரோன்? ரைட். ரைட், பாருங்க பிள்ளைகள். அப்ப நாங்க இனப்பெருக்கம் சார்ந்த சுகாதாரத்துல பாதிப்பு ஏற்படுத்துற காரணிகளை பார்த்தோம். இது வந்து பாலியல் துஷ்பிரயோகம். அடுத்து பாலியல் துஷ்பிரயோகம். பாலியல் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய யாதாயினும் பாலியல் நடவடிக்கையில் ஒருவரை வற்புறுத்தி ஈடுபடுத்துவது பாலியல் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அதாவது உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில. அப்ப எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அப்ப எங்களுக்கு வந்து இது இவர் சும்மா எங்களை தொடுறாங்க, சும்மா டச் பண்ற கையை பிடிக்கிறாங்க, சும்மா எங்களை டச் பண்றாங்க, இப்படியான ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வந்துடும். அனாவசியம், அது எங்களுக்கு விருப்பம் இருக்காது. ரைட். அப்ப இதுல என்ன சொல்றேன்னா, அப்படி கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டிய பெண் பிள்ளைகளா இருக்கலாம், ஆண் பிள்ளைகளா இருக்கலாம், கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இந்த சின்ன கிளாஸ்க்கெல்லாம் நாங்க சொல்லி கொடுப்போம். குட் டச், பேட் டச். அவங்கள வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி எடுத்து நாங்க அந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தி விட்டுருவோம். குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, யாரெல்லாம் அவங்கள தொடலாம், யாரெல்லாம் அவங்கள தொடக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களும் சொல்லி கொடுத்துருவோம் சின்ன பிள்ளைகளுக்கு. இப்ப அந்த மாதிரி தான் இதுவும்.
உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய யாதாயினும் பாலியல் நடவடிக்கையில் ஒருவரை வற்புறுத்தி ஈடுபடுத்து, அதாவது ஒருத்தருடைய விருப்பம் இல்லாம அவரை நாங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவமாக இருந்தா அதுதான் பாலியல் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அது நாங்க இப்படி எடுத்துக்கலாம். இப்ப எத்தனை வயசு வரைக்கும் சிறுவர்கள்? 18. 18 வயது வரைக்கும் தான் சிறுவர்கள். ரைட். இல்ல 18 வயது வரைக்கும் சிறுவர்கள்னு தான் சொல்லியிருக்கு. அதனால தான் உங்களுடைய பாடசாலை கல்வி 18 வயசு வரைக்கும் நீங்க படிக்கலாம். 19 வயசுலயும் பாடசாலை கல்வியை மேற்கொள்ளலாம். ஆனா 19 வயது அப்படின்னு சொல்லும்போது நீங்க சிறுவர்கள் இல்ல, 18 வயது வரைக்கும் தான் சிறுவர்கள். சரியா? அப்ப இந்த சிறுவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் யோசிப்பாங்க தானே, விருப்பத்தோடு தானே நாங்க தொட்டோம், நம்ம டச் பண்ணதை விரும்பினாங்க தானே அப்படின்னு யோசிச்சாலும் அது வந்து சிறுவர் துஷ்பிரயோகத்திலே உள்ளடங்கும். அது சிறுவர் துஷ்பிரயோகம், அது ஒரு கேஸா வரும். அது சரியா? அப்ப பாலியல் துஷ்பிரயோகம். அப்ப சிறுவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சின்ன பிள்ளைல வந்து நாங்க டச் பண்றது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணது. ஏன்னா பிள்ளைக்கு விருப்பம் இல்ல, நாங்க அன்பா நாங்க தொட்டா கூட, ஒரு பிள்ளைய நாங்க அன்பா தொட்டு பேசினாலும் அதுவும் தவறு தான். நாங்க முடிஞ்ச வரைக்கும் ஆண் பிள்ளைகளா இருக்கலாம், பெண் பிள்ளைகளா இருக்கலாம், நாங்க அந்த பிள்ளைல வந்து தொட்டு பேசுறத தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா நாங்க தொட்டு பேசுறது அந்த பிள்ளைக்கு அசௌகரியத்தை உண்டாக்கும். சார் நட நம்மளை தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு, தொட்டு பேசுறாரு அப்படின்னு பிள்ளை யோசிக்கலாம். அப்ப நாங்க முடிஞ்ச வரைக்கும், சார் மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உங்களால, சரியா, நீங்க உங்களால மட்டுமே தொட்டு உணரக்கூடிய சில உடல் உறுப்புகள் இருக்கு. உங்களால மட்டும்தான் தொட்டு உணரலாம். நீங்க தான் தொட்டு உணரணும். அது அம்மா தொட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது, அப்பா தொடுறது பிடிக்காது, அந்த அப்படி ஒரு இதற்குத்தானே அந்த மாதிரி அந்த உங்களால மாத்திரமே தொட்டு உணரக்கூடிய இந்த உடல் உறுப்புகளை வேற ஒருத்தர் தொடக்கூடாது. அப்படி தொட்டா அதுதான் பேட் டச். வேற ஒருத்தர் தொடுவாரா இருந்தா அதுதான் பேட் டச். சரியா? அவ குட் டச்ங்கிறது வந்து நாங்க சும்மா தலையை தடவலாம், கை குலுக்கலாம், இதுகள் தான் குட் டச். மத்ததெல்லாம் மத்தது வந்து பேட் டச் தான். எப்படியுமே அனுமதி இல்லாம, ஒருத்தருடைய விருப்பம் இல்லாம அவரை தொட்டு பேசுமா இருந்தா அது பேட் டச் தான். சரியா? அப்ப இந்த இதெல்லாமே எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ள வந்துடும். இந்த இதெல்லாமே பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ள தான் வரும். சரியா? நாங்க ஒருத்தருடைய அனுமதி இல்லாம அவரை தொடுவோமாக இருந்த, தொட்டு பேசுவோமா இருந்தா அது பாலியல் துஷ்பிரயோகத்துல தான் வரும். சரியா? ரைட். அப்படி பாருங்க, அதுக்கு உதாரணமாக முத்தமிடல், உடல் தொடுகை. இந்த உடல் தொடுகை தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அதே மாதிரி ஒருத்தருடைய விருப்பம், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரிய ஆக்களா இருக்கலாம், விருப்பம் இல்லாம நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா முத்தமிடக்கூடாது. ஒருத்தருடைய விருப்பம் இல்லாம, இப்போ ஒரு சில பாசத்துல நம்மளோட ரிலேஷன்ஸ் வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைல அக் பண்ணி ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அது உள்ள விருப்பம் இல்லாட்டி நாங்க கொடுக்க கூடாது முத்தம். அது வந்து பாலியல் துஷ்பிரயோகத்தை தான் உள்ளடங்கும். சரியா? அடுத்து உடல் தொடுகை. நான் எல்லாரும் சொன்னது உடல் தொடுகை. இந்த உடல் தொடுகை அப்படின்றது வந்து எங்களால தொட்டுணரக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்குதானே, அதை வந்து வெளி நபர் ஒருத்தர் தொடுறதை நாங்க அனுமதிக்க கூடாது. அப்படி அத்துமீறி தொடுவாராது அதுதான் பாலியல் துஷ்பிரயோகம். அடுத்து 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுடன் பாலியல் தொடர்புகள். சரியா? நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்களோட பாலியல் தொடர்பு வச்சுக்கிறது வந்து சட்டப்படி குற்றம். சரியா? எங்கிட்ட இலங்கையை பொறுத்த மட்டும் அது எப்படின்னு தெரியல, இது நம்ம பேசணும்னு அரசியல் ஆயிரும். இப்ப வந்து இந்த சோசியல் மீடியாவிலாம் வலம் வர்றது உங்களுக்கு தெரியும் தானே, புத்த பிக்குகள் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செஞ்சு மாட்டிக்கிடுவாங்க. கடைசியா அது வந்து அரசியல் இதாவே போயிடும் அது. சரியா? இப்ப கிட்டத்துல நேத்து முதல் நாள் கண்டியில ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு பிக்கு இப்படி 15 வயது சிறுமியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு பெண் தான் உடந்தையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போட்டாங்க, ஜெயில போட்டிருக்காங்க. பிக்குவும் ஜெயில போட்டாங்க. அப்ப இதெல்லாம் பாருங்க, 15 வயசு தான் அந்த பெண் பிள்ளைக்கு.
சரியா? அப்ப 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள், அப்ப அவங்க சிறுவர்கள் தானே சொல்றாங்க. 16 வயசுக்கு குறைஞ்சவங்கள சிறுவர்கள் தான் சொல்றாங்க. அப்ப அந்த சிறுவரோட தொடர்பு, அந்த சிறுவர் அவர் விரும்பி வச்சிருந்தாலுமே அது பாலியல் துஷ்பிரயோகம் தான். அந்த 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் விருப்பத்தோட அவர்களோட நாங்க பாலியல் தொடர்பு வச்சிருந்தாலும் அதுக்கும் பேரு சிறுவர் துஷ்பிரயோகம் தான், பாலியல் துஷ்பிரயோகம் தான். ஏன்னா அவங்க சிறுவர்கள். அடுத்து நான் ஏன் 18 வயசுக்கு கீழே சொன்னா, இலங்கையினுடைய சட்டப்படி 18 வயசுக்கு கீழே தான் சிறுவர்கள். இன்னொன்னு இருக்கு, அது பெரிய அளவுல யாருக்கும் தெரியாது அந்த சட்டம். இப்ப இலங்கையில கல்யாணம் முடிக்கிறதுக்கு எத்தனை வயசு எல்லாம் இருக்கு தானே? எத்தனை வயசு? 21 வயசுல கல்யாணம் முடிக்கிறானா இலங்கை சட்டப்படி. ஆனா இலங்கை இன்னொரு விஷயம் இருக்கு, அது பெரிய அளவுல யாருக்கும் தெரியாது. 18 வயசு தாண்டும் பொழுதே கல்யாணம் முடிக்கலாம். எதுக்கு 21 வயசு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா, பெண்ணானவள் தாய்மை அடையக்கூடியவங்க தானே, பெண் வந்து தாய்மை அடையக்கூடியவங்க தானே. அப்ப இந்த பெண்ணானவள் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தான் ஒரு தாயா உணரக்கூடிய பருவம் வந்து அந்த 21 வயதுக்கு பிறகுதான் அவளுக்கு வருமா, அந்த தாய்மை அடையக்கூடிய அந்த மனப்பக்குவம் வருமா. அதாலதான் என்னன்னு சொன்னா 21 வயசுக்கு பிறகு திருமணம் முடிக்கணும், 21 வயதும் திருமண வயதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆணும் அப்படித்தான், 21 வயது தாண்டின பிறகுதான் அவருக்கும் அந்த ஃபீலிங் வருமா, தான் ஒரு தகப்பன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருமா. அதனாலதான் 21 வயதை அந்த எல்லையாக வச்சிருக்கிறாங்க. முக்கியமா பெண் பிள்ளைகளுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. சரியா? ஏன்னா பிரசவம் அப்படிங்கிறது பிரசவம் தான், பிரசவம்ங்கிறது பிரசவம். சரியா? செத்து பொழைக்கிற இதனால அந்த இதுகளை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமை வந்து 21 வயதுக்கு பிறகுதான் பெண்ணுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பெண் திருமண வயது 21 அப்படின்னு வரையறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் அதான். அடுத்து பாலியல் துன்புறுத்தல்கள். இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக பாத்தீங்கன்னா சினிமா படங்கள், புகைப்படங்கள், வெளியீடுகள், பல சஞ்சிகைகள், வெளியீடுகள், புத்தகங்கள், இதுல எல்லாமே இது தொடர்பான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான விளக்கங்களை அதிக அளவுல எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். சரி, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஜெரோன் எழுதுங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க படிங்க. இல்லாட்டி எனக்கு சிரமம் தானே. இப்ப நானும் நீங்க காசை கட்டுறீங்க, நான் படிப்பிக்கிறேன், நீங்க நோட்ஸ் எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது தானே. அப்ப நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு கிளாஸ்ல இருங்க. நான் வந்து படிப்பிக்கிற பொழுது நான் பார்த்துக்கொள்றேன். என்ன செய்யறீங்க, நோட்ஸ் எழுதுற டைம்ல எழுதுறீங்களா விளையாடுறீங்களா பார்க்கலாம் தானே. அப்ப நான் அதை பார்த்துக்கொள்றேன். எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். எழுதிட்டீங்களா?
ஓகே சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஜெரோன் எழுதுனீங்களா? இந்த பாலியல் துஷ்பிரயோகம் அதே மாதிரி துன்புறுத்தல்களுக்கு ஆளாவதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதுகளுக்கு ஆளாகிறதுனால எங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவசியமற்ற கருத்தரித்தல். பாலியல் துஷ்பிரயோகனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவசியமற்ற கருத்தரித்தல். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தான் கருத்தரிச்சிருக்குமா, கர்ப்பமா இருக்குமா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கு. சரியா? இது அதிகமாக பிள்ளைகள் இந்த கிராமப்புறங்கள்ல தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. கூடுதலா நடக்குது கிராமப்புறங்கள்ல. அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து போதிய அளவு விழிப்புணர்வு இல்லை. இது தொடர்பான விழிப்புணர்வுகள் போதிய அளவு இல்லை. அப்ப அந்த பிள்ளைகள் தான் பாவம். கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பாவம். கிராமப்புறங்கள் அடுத்து தோட்டப்பகுதியில் எஸ்டேட் பக்கம் இருக்கிற பிள்ளைகள் தான், சின்ன பிள்ளைகள் தான் பாவம். சரியா? அடுத்து பாலியல் நோய் ஏற்படல். பாருங்க, அந்த பாலியல் துஷ்பிரயோகம் காரணமாக பாலியல் நோய்கள் ஏற்படும். பாலியல் நோய்கள்னு சொன்னா எய்ட்ஸ் வரைக்கும் பாலியல் நோய் தான். சரியா? கடைசி தான் எய்ட்ஸ். அது வரைக்கும் பாலியல் நோய் தான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாலியல் நோய்கள் ஹர்பிஸ், பாலியல் உண்ணி, எய்ட்ஸ், அது வரைக்கும் எய்ட்ஸ் தான் கடைசி. அது வரைக்கும் பாலியல் நோய்கள் தான். சரியா? அடுத்து உளநிலை பாதிப்படைதல். இப்ப விருப்பம் இல்லாம இந்த துஷ்பிரயோகம் நடந்துருச்சுன்னு சொன்னா அது யார்ட்டையும் சொல்லவும் இயலாது, சொல்லாம இருக்கவும் இயலாது. சொன்னா பிரச்சனை, நம்மளும் விரும்பி நடந்துகிட்ட மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் யோசிச்சு இந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா உளநிலை பாதிப்படைஞ்சிரும். சரியா? இது வந்து ஆண்களுக்கும் நடக்கும், ஆண் பிள்ளைகளுக்கும் நடக்கும், பெண் பிள்ளைகளுக்கும் நடக்கும். சரியா? அடுத்து கல்வி செயற்பாடுகளில் இடையூறு ஏற்படும். அப்ப எதுலையுமே எங்களுக்கு நாட்டம் இருக்காது. படிக்கிறது நாட்டம் இருக்காது, சாப்பிடுறதுல நாட்டம் இருக்காது, பொழுதுபோக்குல நாட்டம் இருக்காது. எந்த நேரம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்த பறிகொடுத்த மாதிரி அப்படியே மேல பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ரைட்? அப்ப உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும், கல்வி செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படும். அடுத்து சமூக இகழ்வுக்கு ஆளாதல். இப்ப சின்ன வயசுல ஒருத்தர் கர்ப்பம் தரிச்சுட்டா அது வந்து சமூகத்துல சமூக இகழ்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருமே கேவலப்படுத்தி கேவலமா பேசுவாங்க. சரியா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க மாட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தானே, ஒரு பொடிய தானே யோசிக்க மாட்டாங்க. என்ன நடக்கும், அது வந்து எந்த அளவுக்கு கண் காது மூக்கு வச்சு பேசாலும் அந்த அளவுக்கு பேசி அதை இல்லாமக்கிடுவாங்க. அப்படித்தான் சமூக இகழ்வுக்கு ஆளாகிறது அப்படின்றது. அடுத்து பெண்ணின் இனப்பெருக்க தொகுதி உச்ச தயார் நிலை அடைவது வந்து 20 வயசு. அதான் நான் சொன்னேன், 21 வயசுல தான் அந்த பெண்ணானவள் வந்து எல்லா விடத்துக்குமே தயாராக இருப்பாங்க. சரியா? பாலியல் தொடர்புகள், அதே மாதிரி கருத்தரிக்கிறதுக்கு, அதே மாதிரி அம்மா என்ற உணர்வு, குழந்தைய பிரசவிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே 21 வயசுல வந்து தயாராக இருப்பாங்க பெண் பிள்ளைகள். சரி, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். சொல்லிட்டேன் சார். சொல்லியாச்சு சார். எழுதியாச்சு சார். ஓகே சார். எல்லாம் எழுதிட்டீங்களா? ஆன் சார். சார்.
ரைட். அப்ப நாங்க இதோட கிளாஸ் முடிப்போம் பிள்ளைகள். மிகுதியை நாங்க அடுத்த வகுப்பு பார்ப்போம். சரியா? ரைட். குட் நைட் பிள்ளைகள். Bye, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Good night, பாய் sir. பாய். Shashwin, good night. Good night, sir.